ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்கேலப் டிசைன் பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான முறையில் சூப்பராக இருக்குது. நம்மளுடைய கற்பனை திறனை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான ஸ்கேலப் டிசைனை நம்மளால் வடிவமைக்க முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து பாவம் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு போகிற இடம் பூரா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். அது வேறு யாரும் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான். ஓகேங்களா? அந்த லேடி பார்த்தீங்கன்னா நான் தச்சுக்கிட்டு இருந்தேன், என்னோட டெய்லரிங் கடைக்கு வந்துட்டேன். அவங்க பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எல்லாருமே வந்துருங்கன்னு சொல்லி 3 பத்திரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. அந்த 3 பத்திரிக்கை யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று, என்னோட சிஸ்டருக்கு ஒன்று, என்னோட அம்மாவுக்கு ஒன்று. ஓகேங்களா? 3 பத்திரிக்கையை கொடுத்துட்டு நீங்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துருங்க, பாவம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எதுவுமே செய்ய வேணாம், மொதல் நாள் நைட்டே கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஷ்டப்படுறோம்னா இதில் என்ன நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், கடவுள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்துருக்குறாரு, கை நிறையா நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம், எங்கள் தொழிலுக்கு நாங்கள் தான் முதலாளி, நாங்கள் வந்து யாருக்குமே அடிபணிஞ்சு வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நினச்சா கூட வேலை பார்க்கலாம், இல்லை வேலை பார்க்க விருப்பம் இல்லையா போய் தூங்கி கூட ரெஸ்ட் எடுக்கலாம், அது வந்து எங்களுடைய விருப்பம். ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு கை நிறையா நாங்கள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை விட எங்களுக்கு என்னங்க வேணும் சொல்லுங்கள்? இல்லை கஷ்டப்படுறோம்னா இல்லை வீடு வாசல் இல்லாமல் இருக்கோமா, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் இருக்கிறோமா, உடுத்துறதுக்கு உடை இல்லாமல் இருக்கோமா, எல்லாமே நிறைஞ்சு தானே இருக்குது. இதில் எங்கே நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் சொல்லுங்கள்? வாடகை வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கஷ்டப்படுறோம்னு அர்த்தமா சொல்லுங்கள்? நீங்களே தயவு செய்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லேடி வந்து இந்த மாதிரி போகிற இடம் வர்ற இடம் எல்லா இடத்துலையுமே இவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு வார்த்தை வந்து அவங்க வாயிலிருந்து வந்தாலே அதுவே ஒரு பாவ செயல். பாவம்னு சொல்லக்கூடாது, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே கூடாது, வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. இத்தனைக்கும் அந்த லேடி பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப்பில் இருக்கிறவங்க தான், பெருசாக சொல்லிக்கிற மாதிரி அந்த அம்பானி ஃபேமிலி அளவுக்கெல்லாம் கோடீஸ்வரியும் கிடையாது. ஓகேங்களா? நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு வீடு இருக்குது, ஒரு பைக் இருக்குது, இப்போ எல்லார் வீட்லேயும் கார் கொண்டு வந்துச்சு, இப்போ எல்லார் வீட்லேயும் மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்கிறத தான் அவங்க வீட்லேயும் இருக்குது. அவங்க வந்து கோடீஸ்வரியாக இருக்காங்களாம், நாங்கள் வந்து நார்மல் லைஃப்பில் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறோமா. கோடியாக சொத்து சுகம் வச்சுருக்கிறவங்களாம் இப்படியெல்லாம் சீப்பாக வந்து பேச மாட்டாங்க. நார்மல் லைஃப்பில் இருந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப் அடுத்த லெவலுக்கு போகிறவங்க தான் இந்த மாதிரி நம்ம தான் கோடீஸ்வரின் மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறது, மட்டமாக நடத்துறது, இப்படிலாம் பண்ணாதீங்க. கடவுள் நினச்சா மேலேருந்து கீழே இறக்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிராது. எதுக்கு தான் இந்த பெண்கள் வந்து இப்படி இருப்பாங்களோ தெரியாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.